பைத்தியார பயல் பிச்சைக்கார பயல்களுக்கு திமிரு. இந்தியா தான் காரணம். அடிச்சு துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடி வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் யாரா காரணம்? இந்தியா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா ஏன்டா அங்கேருந்து இங்க திருட்டுத்தனமா வெஸ்ட் பெங்கால் உள்ள நுழைஞ்சு எங்க நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க உலகத்திலே பங்களாதேஷ் ரொம்ப நல்ல நாடு. அப்படியே பாலும் தேனும் ஓடுது இல்ல தெருவுல புரண்டு அப்படியே நக்கி நக்கி குடிக்க வேண்டியதானே? ஏன்னா பண்ணி பயிர்வாங்க பாடுற தாண்டி இங்க வரீங்க. காசால நடந்தா இங்க இருந்து நாங்க மெழுகுவத்தி ஏத்திட்டு ஊர்வலம் போவோம். ஆனா பக்கத்துல நடந்தா வாயை திறக்க மாட்டோம். நாய்கெல்லாம் எலும்பு துண்டை போட்டா வாயை மூடின்னு இருக்கும் பாரு திருடம்பாவோட. அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம கடவுள் கூட நமக்கு முக்கியம் இல்ல, ஜாதி தான் முக்கியம். ஏன் ஜாதி பெருமை தான் முக்கியம். இப்படியே இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் குறை சொல்லி நிக்கிறீங்க நீங்க. அங்க இருக்கிற அந்த வெறி பிடிச்ச பைத்தியக்கார சொறி நாய் கும்பல், சொறி பன்றி கும்பல், அதெல்லாம் என்ன இந்தியாவோட நட்புறவோட தான் இருந்தாங்களா? ஏதோ ஷேக் ஹசீனா இங்க வந்ததுதான் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? அங்க சோத்துக்கே வழி இல்லாம திண்டாடி நிற்கிறான். இதுல ஒரு நார்த் ஈஸ்ட பிடிக்கிறாரு. ஏன் நார்த் ஈஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியாவும் பிடிப்போம்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பாவிகளை பொய் சொல்லி கொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக அந்த மர்ம நபர்கள் சரியா நடவடிக்கை எடுப்பாங்க. எங்க போனாலும் பாஷைன்றது முக்கியம் இல்ல. கையில ஒரு தட்டு, அதுல 2 சில்லறை, சலங் சலங் சலங். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, ரஷ்யன் ஏஜென்ட் 007 அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் ரஷ்யால இருக்கீங்களா இல்ல இந்தியால இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க உட்காந்துருக்கிற இடம்? ஐ எம் என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கேன் விக்ரம். அதனால தான் நேரம் வர முடியல. ஓகே ஓகே சார், ஓகே டன். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷில் மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓஸ்மானை சுட்டதுலேருந்தே அங்கே பதற்றமான சூழ்நிலை. எல்லாம் இந்தியா மேலே தான் பழிய போடுறாங்க. இந்தியா தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷில் பேசுகிறாங்க. ஹிந்துஸ் ரொம்ப கொடுமையாக கொள்றாங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட்ஸ் என்ன சார் நடந்துட்டு இருக்காங்க? அதாவது விக்ரம், பங்களாதேஷ்ல ஜனத்தொகை பெருகினதுக்கு காரணம் இந்தியா தான். அங்க வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் இந்தியா தான். அங்க படிச்சு முன்னேறி மற்ற நாடுகளுக்கு போனோம், இல்ல நம்ம நாட்டை பெரிய அளவுல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காம வெறி பிடிச்சி குறிப்பா மைனாரிட்டிகளை கொள்றாங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் இந்தியா தான். ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கின்னு ஜனநாயகம் அப்படின்றதையே கேலி கூத்தாக்கினுக்கிறாங்கன்னா அதுக்கும் இந்தியா தான் காரணம். வெள்ளம் வருது, புயல் மழை வருதுன்னா அதுக்கும் இந்தியா தான் காரணம். சோத்துக்கு பஞ்சம் வருதுன்னா இந்தியா தான் காரணம். டெய்லி காலையில உதிக்கிற சூரியன் நாள் பூரா அங்கேயே இல்லாம சாயங்காலம் காணாம போயிடுதுன்னா அதுக்கும் இந்தியா தான் காரணம். போதுமா? இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? பைத்தியார பயல் பிச்சைக்கார பயல்களுக்கு திமிரு. இந்தியா தான் காரணமான. ஏன்னா பங்களாதேஷ் பிரியும் போது முதல்ல பங்களாதேஷ விடுங்க, முதல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்போ அங்க அந்த டெமோகிராஃபி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பங்களாதேஷா மாறின பிறகு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க பேசுறீங்க எல்லாத்துக்கும் இந்தியா காரணம். அங்க மைனாரிட்டிகள் இன்னைக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் அடிச்சு துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடி வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் யாரா காரணம்? இந்தியா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா ஏன்டா அங்கேருந்து இங்க திருட்டுத்தனமா வெஸ்ட் பெங்கால் உள்ள நுழைஞ்சு எங்க நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க இந்தியா தான் மோசமான நாடாச்சு இல்ல. உலகத்திலே பங்களாதேஷ் ரொம்ப நல்ல நாடு. அப்படியே பாலும் தேனும் ஓடுது இல்ல தெருவுல புரண்டு அப்படியே நக்கி நக்கி குடிக்க வேண்டியதானே? ஏன்டா பண்ணி பயிர்வாங்க பாடுற தாண்டி இங்க வரீங்க? இதை அவனும் கேட்க மாட்டாங்க. காசால நடந்தா இங்க இருந்து நாங்க மெழுகுவத்தி ஏத்திட்டு ஊர்வலம் போவோம். ஆனா பக்கத்துல நடந்தா வாயை திறக்க மாட்டோம். நாய்கெல்லாம் எலும்பு துண்டை போட்டா வாயை மூடின்னு இருக்கும் பாரு திருடம்பாவோட. அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம. ஏன் ஒரு குரல் கொடுக்கறது? ஏங்க இந்த மாதிரி நடந்திருக்குது அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஏதாவது பேசுறது? இந்த உலக விஷயங்கள் எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருப்பாரு விண்வெளி நாயகன். ஏன் அவர் விண்வெளியில இருந்து பார்க்கும்போது அவருக்கு இது கண்ணு தெரியலையா? இதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாரு அவரு? மதச்சார்பற்ற நாடு பங்களாதேஷ் மதச்சார்பற்ற நாடா இல்லையான்னு சொல்லுங்க. தேடி நிக்கிறேன் அவருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கலாம், போங்க. அதான் மதச்சார்பற்ற நாடு. இந்தியா உங்களுக்கு செகுலர் கண்ட்ரி கிடையாது, பங்களாதேஷ்ல போய் செட்டில் ஆயிருங்கன்னு சொல்லலாம். பாலஸ்தீனுக்கு கொடி அந்த துண்டெல்லாம் போட்டுட்டு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க சார் தமிழ்நாட்டுல. நமக்கு சொரணை இல்லைங்க, அதான் காரணம். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம என்னைக்கு ஒன்னா இருந்தோம்? அதுதான் அவங்களுக்கு தைரியம். இவங்க என்னைக்குமே ஒன்னா இருக்க மாட்டானுங்க. ஒருத்தனை சண்டை போட்டுன்னே இருப்பானுங்க. நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு அவங்க குரல் குத்துக்கிறாங்க சொல்லுங்க? இன்னைக்கு குரல் குத்தாங்களான்னு கேட்கறதுக்கு நமக்கு அந்த அறிவு கிடையாது. ஏங்க இந்த மாதிரி ஆயினுக்குது, யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்க, என்னதான் நிச்சயம் நிக்கிறீங்க அப்படின்னு நாம என்னைக்காவது நம்ம கேட்டுக்கிறோமா? நமக்கு நம்ம ஜாதி தான் முக்கியம். கடவுள் கூட நமக்கு முக்கியம் இல்ல, ஜாதி தான் முக்கியம். ஏன் ஜாதி பெருமை தான் முக்கியம். இப்படியே இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனா அவங்கள போய் குறை சொல்லி நிக்கிறீங்க நீங்க. சார் இப்போ நம்ம ஷேக் ஹசீனா வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு நினைக்க முடியுமா? அனுப்புறா மட்டும் என்ன பண்ணுவீங்க நீங்க? அதோட அப்படியே இந்தியாவோட ரொம்ப நட்புறவா தருவீங்களா? நான் கேக்குறேன், ஷேக் ஹசீனா அவர்கள் இங்க தப்பி வரதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த வெறி பிடிச்ச பைத்தியக்கார சொறி நாய் கும்பல், சொறி பன்றி கும்பல், அதுங்கெல்லாம் என்ன இப்ப இந்தியாவோட நட்புறவோட தான் இருந்தாங்களா? ஏதோ ஷேக் ஹசீனா இங்க வந்ததுதான் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? ம். ஏங்க, இப்போ நீங்க வந்து உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். அப்ப உப்பு நிறுத்தினா அந்த மாதிரி தாகம் எடுக்காது. சிம்பிள், ரைட்? ஆனா நீங்க உப்ப தின்றதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தாகம் எடுத்துனுக்குது அப்படின்னா, அப்ப யாராவது சொல்லுவாங்களா, டேய் விளக்கெண்ண உனக்குதான் வந்து ஒரு வருஷமா இந்த மாதிரி ஆயிடுது, இப்ப வந்து உப்பு தின்னதுனாலன்னு சொல்ற அந்த மாதிரி தான். ம். ஷேக் ஹசீனாவால பிரச்சனை கிடையாது. எதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்? நீ எல்லாம் ஒரு நாடு, இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட், நீ எல்லாம் வந்து ஒரு கேர்டேக்கர், நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு நாங்க நீ கேட்கறத மதிக்கணுமா? ம். என்ன பண்ணுவாங்க? நாங்க அங்க இருக்கிற இந்துக்களை கொலை பண்ணுவோம் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கான் குமாரு. மர்ம நபர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சார் பாகிஸ்தான்ல நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்ப பங்களாதேஷ்னு சொல்ல போறாங்க. அது கடவுளா பார்த்து அனுப்புறாரு. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? சார் இருந்தாலுமே வந்து பங்களாதேஷ்ல இருக்கிறவங்கலாம் சொல்றதுன்னா நார்த் ஈஸ்ட்டை வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணிருவோம். சிரி காரிடார் வந்து ஆக்குபை பண்ணிருவோம். அந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் போடுறாங்க. நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதே சார். அது வேற ஒருத்தர் இடத்துல சொன்ன ஜோக்கு இங்கேயும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்துல யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அந்த அயர்லாந்து ஒரு ம். அயர்லாந்து இல்ல ஐஸ்லாந்துன்னு வச்சுக்கலாம். ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து. ஒரு நாடு இருக்கு இல்லையா? ம். ஆமா. அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த நாட்டோட பிரதமரா அவர் வந்து புட்டினுக்கு ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிட்டு நாங்க உங்க மேல போர் தொடுக்கிறதா இருக்கோம் அப்படின்னாராம். ம். அவர் கேட்டாராம், அப்படியா உங்ககிட்ட எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்ன உடனே அவர் உடனே பார்த்துட்டு, நானு என்னோட வைஸ் பிரசிடென்ட் இல்ல டெப்டி பிரைம் மினிஸ்டர், 2 3 மினிஸ்டர், எங்க டிரைவரு, மொத்தம் 17 பேர் இருக்கோம் எங்க ஆர்மில நாங்க இன்னைக்கு அப்படின்னாராம். புட்டின் சொன்னாராம், எங்க கிட்ட சர்விங்கே வந்து 20 லட்சம் இருக்காங்க, ரிசர்விஸ்ட் ஒரு 20 லட்சம் இருக்காங்க அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ம். அடுத்த நாள் மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வார் ஸ்டார்டட் அப்படின்னாராம் ஐஸ்லாந்து பிரைம் மினிஸ்டர். உடனே புட்டின் கேட்டாரா, அப்படியா அவங்க கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்குன்னு உடனே, அதை இவங்க கிட்ட ஒரு ரிவால்வர் இருக்குது, அவங்க கிட்ட வந்து அந்த கொக்கு சுடுற துப்பாக்கி ஒண்ணு இருக்குது அப்படின்னு இவர் சொன்னாராம், நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு அந்த ஆர்டிலரி ஷெல்ஸ் மட்டுமே 2,50,000 தயாரிக்கிறோம். என்டையர் நேட்டோ அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்க ஒரு வருஷத்துக்கு அதை தயாரிக்கிறது இல்லை அப்படின்னு போனை வச்சுட்டாராம். மறுபடியும் அடுத்த நாள் ஃபோன் பண்ணாரு. அப்ப வார் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா, இல்ல இங்க ஒரு ட்ரைனிங் ஜெட் ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு எடுத்துக்கிறோம், அதுல வந்து 2 துப்பாக்கி வச்சுன்னு வரோம் அப்படின்ன உடனே, அப்ப எங்ககிட்ட எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னாராம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4வது நாள் ஃபோன் பண்ணி அந்த ஐஸ்லாந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், நாங்க வந்து அந்த சண்டையை நிறுத்திட்டோம் அப்படின்னாராம். புட்டின் கேட்டாராம் எதுக்கு அப்படின்ன உடனே, இல்லைங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நீங்க தான் ஏற்கனவே சொல்லுங்க 20 லட்சம் பிளஸ் 20 லட்சம் ரிசர்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 லட்சம் ரஷ்ய வீரர்களையும் நாங்க சிறை பிடிச்சிட்டோம்னா அவங்களெல்லாம் எங்க நாட்டுல உட்கார வச்சு சோறு போட முடியாது, தண்ட செலவு, அதனால நாங்க சண்டையை நிறுத்திட்டோம் அப்படின்னாராம். அந்த மாதிரி அங்க சோத்துக்கே வழி இல்லாம திண்டாடி நிற்கிறான். இதுல ஒரு நார்த் ஈஸ்ட பிடிக்கிறாரு. ஏன் நார்த் ஈஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியாவும் பிடிப்போம்னு சொல்ல வேண்டியது தானே? உருட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ரோட்ல போற பிச்சைக்காரன் நாய்க்கு ஏங்க இந்தியா அமெரிக்காவை நாங்க பிடிக்க போறோம் சொல்லுங்க, சீனாவை பிடிக்க போறோம் சொல்லுங்க, பெருசா தான் சொல்லிட்டு போங்களா, ரஷ்யாவை பிடிக்க போறோம், ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து பங்களாதேஷிகள் ஆள போகின்றார் சொல்லிட்டு போகாம என்ன பைத்தியார பைய எதை சொன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அது ஏதோ பைத்தியம் வளருதுப்பா, அதெல்லாம் கண்டுக்காதப்பா அப்படின்னு ஒதுங்கி போயிருவாங்க. நம்ம கவர்மெண்ட் சொல்வாரு, அப்படியே தஞ்சாவூர்ல கல்வெட்டுல எழுதிட்டு பக்கத்திலேயே உக்காந்திக்கோ அப்படின்வாரு. அந்த மாதிரி சொல்லுங்க, நாங்க உலகத்தையே நாங்க எங்க கீழே கொண்டு வர போறோம், பங்களாதேஷ் தான் வந்து உலகத்தை ஆட்சி செய்ய போகின்றது, அதனால எல்லாரும் பெங்கால் மொழி கத்துக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுங்க. என்ன இப்ப காசா பணமா அதான் டேட்டா தான் இருக்குது. ஆனா அவங்க ஊர்ல அதெல்லாம் நிறைய செலவு. சரி யாரையாவது செலவு பண்ண வச்சு ஒரு ஸ்பான்சரை பிடிச்சு இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட சொல்லுங்க, ஒரு 3 பேர் கை தட்டுவாங்க. சார் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன சார் இந்த நம்ம சைடுல இருந்து? பங்களாதேஷ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அதுக்காக இது வந்து இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் இருக்கு அப்படின்னால நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய மக்கள் தொகை ஈஸ்ட் பாகிஸ்தானா இருக்கும்போது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பங்களாதேஷா மாறின பிறகு எப்படி எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருந்தது, அந்த காலகட்டங்கள்ல அங்க ஆட்சியில யார் இருந்தது, சொல்ல போனா பங்களாதேஷை உருவாக்கியதே வந்து இந்தியா தான்.
இந்திரா காந்தி அவர்கள் வந்து தைரியமா ஒரு முடிவு எடுத்து சண்டையை போட்டு இதை வந்து ரெண்டா துண்டாக்கினாங்க. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது பங்களாதேஷ் ஆகிவிட்டது. சரி, அதுக்கப்புறமாவது அங்க நமக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸை முழுமையா கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த லாங்குவேஜ் அப்படின்றது காமன். இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்லயும் அவங்க பெங்கால் தான் பேசுறாங்க, அங்கேயும் பெங்கால் தான் பேசுறாங்க. அப்போ இந்த ஒரு அட்வான்டேஜை வச்சுக்கின்னு நாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நம்மளுடைய நட்பு நாடாக மாற்றி இருக்க வேண்டும். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா ராணுவ புரட்சி அது இதுன்னு ஏகப்பட்டது வந்தது. அந்த காலகட்டத்திலேயே இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றது எவ்வளவு நடந்தது. காங்கிரஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாங்க. அப்ப யாரும் போயிட்டு மைக்க கொண்டு போய் நீட்டிட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கல. இந்த நேரத்துல என்ன ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது வந்து நம்ம பண்றோம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இல்ல வந்து வேற ஏதாவது பண்றோம்னு சொன்னா உடனே எங்க அண்ணன் சீமான் வந்துருவாரு. ஐயோ, அங்க இருக்கவங்களும் வந்து டெய்லர், விவசாயிகள், தொழிலாளிகள், அவங்க மேல குண்ட போடலாமா அப்படின்னாரு. உடனே இங்க ஒரு மதச்சார்பற்ற கும்பல் வந்து டங்கு டங்குன்னு வந்து நிற்கும் ரோட்ல டான்ஸ் ஆடிக்கின்னு. இது வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு முஸ்லீம் நாடுன்றதுனால மோடி இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு கூத்தடிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு அதான் நான் முதல்லயே நான் சொன்னேன், பைத்தியக்காரன் ஏதாவது வளரிட்டு இருந்தானா நம்ம கண்டுக்காம போயின்னு இல்ல மேல விழுந்து புடுங்குவான். அப்புறம் என்ன, நம்ம ஒரே அடி கொடுக்கணும். பாக்குறவெல்லாம் பைத்தியார போய் ஒண்ணுமே தெரியாது அவனை போய் அடிக்கிறியான்னு சொல்லுவான். ஒண்ணு அவனை ஃபுல்லா எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விடணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஒதுங்கி வரணும். அதைத்தான் நாம பண்ணணும். மத்தபடி சார் அங்க வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கிட்டத்தட்ட அங்க இருக்கிற இந்துக்களை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரி, அதுக்காக நம்ம கண்டுக்காம விடலாம் அப்படின்னா அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். இந்த ஆண்டவன் இருக்கான் குமாரு, அவர் வந்து மர்ம நபர்களை அனுப்புவாரு. யார் யாரெல்லாம் வந்து அப்பாவிகளை பொய் சொல்லி கொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக அந்த மர்ம நபர்கள் சரியா நடவடிக்கை எடுப்பாங்க. அதை நம்ம பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல வந்து நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல விக்ரம். அதர்வைஸ் வில் பி ஃபாலிங் இன் டு த ட்ராப் ஆஃப் த டீப் ஸ்டேட். அவங்க இதுதான் நினைக்கிறாங்க. அந்த வடிவேல் படத்துல ஞாபகம் இருக்கா, ஒரு சின்ன பையன் வந்து கலாட்டா பண்ணுவான், அந்த பெரியவர் பார்த்து சும்மா இருப்பாரு, அப்படின்னு போயிட்டு கிட்னி எடுத்துட்டு விடுவாங்கல்ல. அதுக்காக பங்களாதேஷ் வந்து நம்ம கிட்னி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி சின்ன பையில சகவாசம் வேணாம்னு சொல்றேன். இதுகளெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா அது வந்து அது நேரம் காலம் பார்த்து எங்க அடிக்கணுமோ அடிக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அங்கேருந்து இங்க வரத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சு நிக்கிறோம். அங்க சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்து நிக்கிறாங்க. பாகிஸ்தானை விட மோசமா பிச்சை எடுத்து நிக்கிற ஒரு நாடு பங்களாதேஷ். அந்த மாதிரி அவங்களை அடிக்கணும். அடி வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் பெருசா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது மிந்தின கூட தட்டு எடுத்துட்டு வர முடியாது, தவிழ்ந்துகினே தான் தட்டு எடுத்துட்டு வருவாங்க அவங்க. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க விக்ரம். ஓகே சார். சார் அதே மாதிரி டீப் ஸ்டேட்னு சொல்லும்போது இப்போ அங்க வெனின்சுலால என்ன சார் பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் திடீர்னு வந்து ஷிப் எல்லாம் வந்து கேப்சர் பண்றாங்க? என்ன ஐடியாவில் இருக்காங்க? ஏன் வெனின்சுலா இப்ப அந்த டைம்ல அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க? இது வந்து வெனிசுவேலா மட்டும் காரணம் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்கா அதை வந்து மறுபடியும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதனாலதான் வந்து யூரோப்பை நீ எடுத்துக்கோ, சவுத் அமெரிக்காவை நான் எடுத்துக்கோ அப்படின்னு. ஏன் சவுத் அமெரிக்காவை அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா, சைனீஸ் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது அங்க நிறைய வந்துட்டு இருக்குங்க. அண்ட் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. வெனிசுவேலால ஆயில் இருக்கு. வேர்ல்டு ரிசர்வ்ல 20% வெனிசுவேலால இருக்கு. ஸோ ஆயில் மட்டும் கணக்கு கிடையாது. இந்த ரேர் எர்த் லித்தியம் ஆகட்டும், மற்ற எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், லித்தியம் பேட்டரிக்கு பயன்படுகின்றது. மற்ற ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிலிட்ரி யூசேஜ் இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து ஆட்டைய போடணும், சைனாவை துரத்தணும். இது வந்து டியூவல் அப்ஜெக்டிவ். சைனாவை துரத்தினா அப்ப அங்க யார் வருது? அங்க இருக்கிற லித்தியமோ இல்ல ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோ இதை வந்து யார் ஆட்டைய போடுறோம்? நாங்க தான் போடணும். இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்களா, மரியா குச்சாடாவோ ஏதோ ஒண்ணுங்க, சாரி அது பேருங்க சரியா வரல. அவங்க சொன்னாங்க, வாங்க எங்க கிட்ட ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஏராளமா இருக்குது, லித்தியம் கொட்டி கிடக்குது, அப்படியே அமெரிக்க கம்பெனிகள்லாம் வந்தீங்கன்னா அப்படியே கோடி கோடியா லாபத்தை அள்ளின்னு போலாம் அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் வேற ஒரு நாட்டுல இருக்கவன கம்பெனி ஆரம்பிச்சு இங்க வாங்க அள்ளின்னு போங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக பாடுபடும் தலைவர்களா? சோ இதுதான் ட்ரம்ப்புக்கு சைனீஸ் இன்ஃபுளுயன்ஸ். பாருங்க, நாளைக்கு வந்து சைனா இப்ப வந்து வெறும் எக்கனாமிக் இன்ஃபுளுயன்ஸ் மட்டும் தான். அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட்டித்தரேன் இதை கட்டித்தரேன் அப்படின்னு கூத்தாச்சுங்கிறாரு. பட் இது அவங்க தான் தெரியும்ல, கடனை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த போர்ட் எனக்கு எழுதி குத்துரு, நம்ம சினிமால வட்டி மசான் வந்து ஊட்ட எழுதி குத்துரு, நிலத்தை எழுதி குத்துருன்றாருல, அந்த மாதிரி. அப்போ நாளைக்கு அதெல்லாம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய சப்மரீன்ஸ் அண்ட் வார்ஷிப் அது இங்க வந்து டாக் ஆகும். ஏன்னா
சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேவிய பயங்கரமா பெருசாக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஸோ ஷேர் நம்பர்ஸ் தான் வந்து அவங்க அமெரிக்காவை இது பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சினரியோல அவங்களுக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வெனிசுவேலாவை நம்ம அடிக்கிற அடி. இப்போ பசங்க சேட்டை பண்ணிக்கிறாங்க கிளாஸ்லன்னா வாத்தியார் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அடிக்க மாட்டாரு. எவனாவது ஒத்தனுக்கு பெரப்பம்பழம் கொடுப்பார். பெரப்பம்பழம்னா தெரியுமா? கையில பெரம்பு வச்சிருப்பார். அதை வச்சுன்னு புளிர்னு ஒண்ணு கொடுப்பாரு. அந்த இடம் செவப்பாயிரும். அதான் பெரப்பம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெரப்பம்பழம் கொடுத்த உடனே அத்தனை பயிலும் கப்சிப்புன்னு அடங்கிடுவானுங்க. அந்த மாதிரி வெனிசுவேலாவுக்கு நம்ம ஒரு ஆட்டையை போட்டு அங்க போய் உக்காந்தோம்னா மத்தவங்க எல்லாம் பயந்துருவாங்க. மறுபடியும் அமெரிக்கா அமெரிக்கா வா வான்னு சொல்லுவாங்க. டேடி டேடின்னு வாங்க. சீனா வெளில போயிரும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல லின்சே கிரஹாம் அப்படின்னு, பட் அவர் வந்து ரஷ்யால டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் இது பண்ணிருக்காங்க. அவரு சொல்லிக்கிறாரு, இங்க நம்ம இருக்கிற இந்த புள்ளி கூட்டணியில இருக்க சில பேர் மாதிரிதான். வெனிசுவேலா அவங்க வந்து ஆயில் எடுத்துட்டு போனாங்க, அதை புஷ்டிங்கல்ல. அதே மாதிரி ரஷ்யன் டேங்கர்ஸ் அது ஆயில் எடுத்துட்டு போகுது, அதை பிடிக்க முடியுமா? அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா புட்டின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. புலேர்னு ஒரு இழுப்பு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு பாருங்களா லின்சே கிரஹாமுக்கு எதிரா. அதான் நடக்க போகுது. சோ இதுதான் மேட்டர். அங்க இருக்கிற மினரல் வெல்த் அதை ஆட்டையை போடணும், சைனீஸ் இன்ஃபுளுன்ஸை அடிச்சு துரத்தி சைனாவை அங்க இருந்து காலி பண்ணணும். இதுதான் அவருடைய நோக்கம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ திடீர்னு மேக்ரோன் வந்து உங்க தலைவர் புட்டினை பார்க்கணுன்ற மாதிரி திடீர்னு முடிவு எடுத்திருக்கிறதா தெரிய வருது. எதுக்காக சார் இப்போ திடீர்னு இந்த முடிவு? இப்போ ஒரு பெரிய வீட்டுல கல்யாணம் நடத்துறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து எங்களையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா சீந்த கூட இல்லை. இது மாதிரி கட்சி நாள் வந்து சோர்த்துன்ட்டு அதை மொய் எழுதிட்டு போ அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நாமளே ஒரு கல்யாணம் நடத்தலாம். அந்த மாதிரிதான் இருக்குது. அவர் சொல்லிடுறாரு, கிரெம்லினோட யூரோப்பியன் யூனியன் நம்ம தனியா பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுவும் எதுக்குன்னா, நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன், சரி ரைட்டுங்க, நாட்டோ கீட்டோ அப்படின்லாம் வானா வம்பு, அமெரிக்கா எல்லாம் எதுக்கு வம்பு, நம்ம தான் வந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, நாம வந்து பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு ஏதோ சொல்றாராக்கோன்னு பார்த்தா அது கிடையாது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுறாங்க உக்ரைன் மேட்டர்ல, அதுல நம்மள கைசி கட்டாங்க. இப்ப நாம போய் பேசுறோம்னா, ஏய் அவங்க 2 பேரும் பேசும்போது உக்ரைனும் சேர்த்துக்கல, உங்களையும் சேர்த்துக்கல. அப்படி இருக்கு, நீங்க தனியா போனா சேர்த்துப்பாங்களா? அண்ணன் ட்ரம்போட வந்தாலே சேர்த்துக்க மாட்டாங்க, கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. அதுல தனியா போனா என்ன மரியாதை இருக்கும் உனக்கு? இது கூட புரியாம மேக்ரோன் முடிஞ்சு போச்சு. யூரோப்பியன் யூனியனுடைய சகாப்தம். அவங்கள டெய்யிங் பவர் கிடையாது, செத்து போய் புழுத்து பல வருடங்களான பாடி அது. இன்னைக்கும் வந்து எங்களுக்கு என்ன மரியாதை, நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஜமீன் தெரியுமா? டேய், நீ அந்த காலத்துல ஜமீன்ற, இப்ப நீ காஞ்சி போன மீன், கருவாடு கூட கிடையாது, புழுத்து போயிட்ட, புழு தின்னு போச்சு எல்லாத்தையும், வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. இன்னும் வந்து நான் ஜமீன் 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 கத்துக்கணும், ஏன்னா ஜாமீன் கூட கிடைக்காதுடா அவனுக்கு. இதை யாராவது சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நாங்க வந்து கிரெம்லினோட தனியா பேச போறோம். அவரு புட்டின் சொல்வாரு, அப்படியா வாங்க கிரெம்லின்ல கூட்டு போறோம், அங்க மூலையில ஒரு ரூம் குத்துறோம், போய் தனியா பேசிட்டு போயினே இருங்க அப்படின்பாரு. வேணும்னா நீங்க தனியா பேசுறத வீடியோ எடுத்துங்க, வர 10 பேரும் ஒன்னா தனித்தனியா பேசுங்க, இல்ல 10 பேரும் ஒன்னா நின்று தனியா பேசுங்க, எப்படி ஒன்னா பேசுங்க, என்னோட எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது, அப்படியே ஓடி போயிரு அப்படின்பாரு. இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்பட போறாங்கன்னு தெரியல யூரோப்பியன் யூனியன், குறிப்பா அந்த மேக்ரோன், அந்த மெர்ஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்க யூகேல இருக்க ஸ்டாமர். பன்னின்னு சொல்லி போட்டாரு புட்டின். ஐயோ, யூகே பிரைம் மினிஸ்டர் பொடா பன்னி, வடிவேல் குத்தினதுக்கு சொன்னாரு. இவரு கேஷுவலா சொல்லாது, எல்லாம் பண்ணீங்க அப்படின்றாரு புட்டின். இதுக்கு மேலையும் உங்களுக்கு வந்து மானம் வெக்கம் சூடு சொன்ன ஏதாவது இருந்ததுன்னா வாய் மூடின்னு போயிடும், அந்த பக்கமே வேணாப்பா, உக்ரைனாவது இங்க கேடு கட்டு போங்க, உங்களோட கூட சேர்ந்துதான் எங்களை வந்து பண்ணின்னுறாங்க, ஒண்ணு என்னென்னலாம் சொல்லுவாங்களோ தெரியாது, இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒதுங்கி இருந்தாங்கன்னா மரியாதையை காப்பாத்திக்கலாம். அதை விட்டுட்டு நாங்களும் பேச வருவோம் அப்படின்னா, அது புட்டின் ஒரு ஐடியா வச்சிருக்காரு. அப்படி வந்து மேக்ரோன், மெர்ஸ், ஸ்டாமர் இவங்க 3 பேரும் வந்து இல்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்கன்னா, மெட்வெடேவ் சொன்னாரு, அண்ணன் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, சரி ரைட்டு, முதல்ல நீங்க நேரா போங்க, போயிட்டு அங்க AK-72 அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதா இருக்காரா. வந்தாங்கன்னா நான் சொல்றேன், வைக்கிறேன். ஓகே சார், உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாதான் என்ன முடிவுன்னு தெரிய வருமா? இல்ல, அது நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும், உலகத்துக்கு தெரியணும் இல்லையா?
நிச்சயமா, நிச்சயமா சார். ஏன்னா சில நிச்சயமா. பேரை மாதிரி நாம வந்து டுபாகூர் விடுறோம் யாரும் நினைச்ச கூடாது இல்ல, ம். அதுக்காக சொல்றேன். ஓகே சார். சார் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்ப சின்னதா, அதாவது இப்போ 56,000 பிச்சைக்காரர்கள், அதாவது பெக்கர்ஸ் சவுதி அரேபியாலருந்து பாகிஸ்தான்காரங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்களாமே சார். எதுக்கு சார் இந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா போயிட்டாங்க அவிங்க? அவங்க போகும்போது பாகிஸ்தானியர்களா தான் போனாங்க, ஆ. திரும்பி வரும்போதும் பாகிஸ்தானியர்களா தான் இருக்காங்க. ஆனா அது பாகிஸ்தானியர்கள் அப்படின்னா பெக்கர்ஸ் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ம். அவங்கதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒட்டுமொத்த நாடே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இல்லையா விக்ரம். ம். சோ அப்ப பிச்சைக்காரங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா, அங்க போன உடனே என்ன கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க? அங்க போனாலும் பிச்சைக்காரன் தான். என்ன வந்து ஒவ்வொரு ஊர்ல இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாதிரி வந்து பிச்சை எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா. அவங்களுக்கு வந்து தமிழ் கூட தெரியாது. எங்க போனாலும் பாஷைன்றது முக்கியம் இல்ல. கை கையில ஒரு தட்டு, அதுல 2 சில்லறை, சலங் சலங் சலங், அவ்வளவுதான். அது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இவன் பிச்சைக்காரன் அப்படின்னு. போதாக்குரிய அந்த ட்ரெஸ், அது ஒண்ணு இருக்கு, ம். அவ்வளவுதான். அதனால பிச்சைக்காரர்கள் இங்கிருந்து அங்க போனார்கள், அங்கிருந்து இங்க திரும்பி வரார்கள். ஏதோ அங்க போனதுனால அவங்க பிச்சைக்கார ஆயிட்டாங்களான்னு நினைக்காதீங்க. போகும்போதே ம். பிச்சைக்காரங்களா தான் போனாங்க. சரிங்க, எப்படி வந்து பிளைட்ல போறாங்க அப்படின்னா, ஆ. அதுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சைக்காரன் தான் ஸ்பான்சர். எப்படி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சேனா? யார் சார் அந்த பிச்சைக்கார எங்கேயோ கடன் ஸ்பான்சரு? வாங்கியிருப்பாங்க. அதாவது ம். பிச்சைக்காரர்களுக்கு சுய தொழில் செய்ய லோன் அப்படின்னு ஏதாவது ஸ்கீம் வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. அந்த ம். லோன்ல அவங்க பிளைட்ல வாங்கிக்கின்னு, இதுல இன்னொரு ஜோக் ஒண்ணு சொல்லிட்டா, குட்டி ஸ்டோரிக்கு பதிலா ஆ. 2 பாகிஸ்தானிஸ் லண்டன்ல இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, பாகிஸ்தானிஸ் இஸ் ஈக்குவல் டு பெக்கர்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? சோ என்ன ம். பண்றாரு, ஒருத்தர் போர்டு வச்சிருக்காரு, ஐ எம் பெக்கர் பாய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு போர்டை வச்சுன்னு அவர் உட்காந்துக்கிறாருங்க. ம். நாள் முழுக்க உட்கார்ந்து இருந்தாலும் அவருக்கு பாவம் வந்து ஒரு 3 பவுண்டு 4 பவுண்டு கூட தேர்றது இல்லையா? அதை ம். வச்சு என்ன பண்றது? இவருடைய ஃப்ரெண்டு பாகிஸ்தானி, ஃப்ரெண்டு பெக்கர் ஒருத்தர். ம். அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் வீட்லயே உட்காந்துருக்கிறாரு, எங்கேயும் போறது கிடையாது. அவருடைய போன்ல வந்து டங்கு 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 டங்குன்னு பணம் வந்து நிக்குதாம். ம். இவருக்கு புரியல, டேய் என்னடா நான் போர்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாராம் இது இன்னொரு பெக்கர். டேய் நேரா உக்காந்துக்கிட்டு என்ன இந்த உருவத்துல இந்த ட்ரெஸ்ல பாக்குறானுங்க, அப்ப கூட வந்து யாரும் காசு போட மாட்டேன்றாங்க, நீ வெறும் போர்டு வச்சுட்டு வந்தனா காசு போடுறாங்க, எங்க இருக்குது உன் போர்டுன்னா, பாரு அங்க ட்ரஃபால்கர் ஸ்கொயர் வெளில வச்சுக்கிறேன் அப்படின்னா. இந்த பெக்கர் பாகிஸ்தானி அங்க போய் பார்த்தாராம். பார்த்தா ஒரு கியூஆர் கோடு வச்சுக்கிறார். ம். வச்சுட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டுட்டு, நான் வந்து பாகிஸ்தானுக்கு திரும்பி போனோம், டிக்கெட் வாங்க காசு குறையுது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு எல்லாரும் கொண்டு வந்து காசு கொட்டுறாங்களாம். அப்படியாவது நீ ஓடி போடா அப்படின்னு. ம். இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா விக்ரம்? வேணாம், வேணாம் சார். அற்புதமா விளக்கம் குடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்த இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி விக்ரம்.